So we're left with the concept of how money exists in our hands, the real printing of money, and the notion of money with which we base our economic decisions is different. Today, the entire world operates upon a money which is not existing as a matter of fact, but exists only in our bank balances. It shows as numbers in our bank balances. You cannot redeem it in the form of hard physical cash. And therefore, what explains the kind of economic activity today is that the entire world, the world, GDP, we are calculating all of it. It runs on what basis? On the basis of credit. இன்னைக்கு என்ன இருக்கு? மணி அதிகமா இல்ல, இது அதிகமா இருக்கு, கிரெடிட் தான் அதிகமா இருக்கு. Because a person chose to take credit from the system, or credit creation ஒன்று உருவானதுனால தான் மணி in the first place has appeared to be so. அதனால இன்னைக்கு என்னன்னா, there are rough estimates that 90%, ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லணும்னா 90% of the entire world's money is based on credit. Only the remaining 10% is actual money. சரியா? So this is what is our current state of life. அதை வச்சு தான் நம்ம ஓட்டிட்டு இருக்கிறோம். So you need not be concerned. As long as things, as system is running, we need not be worried about how things are. சரியா? இதனால ஒரு பெரிய அட்வான்டேஜே இருந்திருக்கு நம்ம சொல்லி பார்க்குறோம். The thing is that, yes, just as we discussed in the last class, what this modern day banking has done to the economy is fuel growth, fuel the aspiration for growth by preponing or advancing the dreams of many. நீங்க பாருங்க, நிறைய பேர் வந்து இன்னைக்கு வீடு கட்டிட்டு இருப்பாங்க, எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இருக்கும், ஒரு பெரிய பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவான், ஒரு கேபிட்டல் 2 கோடி ரூபாய் உள்ள போடுறான். எதை நம்பி உள்ள போடுறான்? 5 வருஷத்துல 10 வருஷத்துல வளர்ந்துரும்ன்ற ஒரு நம்பிக்கையில தானே. சரியா? அப்போ அதுல நீங்க பாதியை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பாதிக்கு மேல கடன் அடிப்படையில தான் இருக்கும். சரியா? ஹவுசஸ் ஆர் பில்ட் பேஸ்ட் ஆன் லோன்ஸ். நீங்க ஒரு கொஞ்சம் கொஞ்சமா நான் சேர்த்து வச்சு 40 வருஷம் கழிச்சு நாங்க வீடு கட்டுறேன் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணா அது என்னங்க நடக்கும்? ஸோ ஆவரேஜா நீங்க மிடில் கிளாஸ் பீப்புளோட மென்டாலிட்டியை இன்னைக்கு கடனை வச்சு தான் ஓட்டிட்டு இருக்கிறோம். சரியா? ஃபைன். ஸோ இந்த கிரெடிட்டுக்கும் மணிக்கும் என்ன லிங்க் அப்படின்றத நம்ம பார்த்தோம். And towards the end of the class, we were discussing about how money should be understood. What is the supply of money? அப்படின்றதெல்லாம் பேசிட்டு இருந்தோம். Just pictures what has served as money over a period of time. Yeah. Metallic, அன்னைக்கு சொன்ன மாதிரி cigarettes, drugs are serving as money. மெக்சிகோ காட்டல்லாம் நீங்க ஐ திங்க் நிறைய பாப்புலர் மீடியால நீங்க கன்சியூம் பண்ணியிருப்பீங்க. ஐ திங்க் ஏதோ ஒரு ரொம்ப ஹிட்டான ஒரு வெப் சீரிஸ் கூட இருக்குன்னு நினைக்கிறேன், பேஸ்ட் ஆன் மெக்சிகோ ட்ரக் கார்ட்டல். பிரேக்கிங் பேட் இருக்கு, இன்னொன்னு இருக்கு. இதெல்லாம் எல்லாமே நல்லா பார்ப்பீங்க போலயே. ஓகே, ஃபைன். ஏதோ ஒரு ஐ டோன்ட் நோ, நான் பார்த்தது இல்லை. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் டிரான்சாக்ஷனே ட்ரக்ஸ் அடிப்படையில் தான் இருக்கும். மணியை பெருசாக இன்வால்வ் பண்ணவே மாட்டான். சரியா? ஃபைன். ஸோ வாட் திஸ் இஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஸ்டாண்டர்ட் ஆஃப் டிஃபர்ட் பேமெண்ட் மீன்ஸ் ஈவன் இஃப் யூ டிஃபர் யோர் பேமெண்ட், இன்னைக்கு நீங்க ஒரு 1000 ரூபா வாங்கிட்டீங்க, அடுத்து 1 year கழிச்சு தான் யூ ஆர் கோயிங் டு கிவ் பேக். சரியா? யூ ஆர் கோயிங் டு டிஃபர் த பேமெண்ட் தட் யூ ஓவ் டு சம்ஒன். சரியா? 1000 ரூபா வாங்கிட்டு நீங்க வந்து ரிட்டர்ன் பண்ண போறது ஒரு 1 year கழிச்சு, ஒரு 2 years கழிச்சுனா கூட அந்த 2 வருஷம் வரைக்கும் லாஞ்சவிட்டி இருக்கணும். ஒரு மணி ஷுட் பி ஹோல்டிங் or should be functioning as money even 2 years later. சரியா? அப்போ ஒரு இம்மீடியட் சென்ஸ்ல மட்டும் கிடையாது, ஒரு டிஃபர்டான சென்ஸ்ல, ஒரு லாங் டேர்ம்ல, ஒரு 1 year 2 years அப்படின்றதுல கூட it should function as money. Today the government has decided last year to borrow for a term of 40 years. 40 yearsக்கு கடன் வாங்க போறானா. சரியா? வாங்கின காசெல்லாம் 40 வருஷம் ஆகும் அடைக்க. 40 வருஷம் கழிச்சு இந்தியன் ரூபி கரன்சியா இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்னு யாரும் கேள்வி கேட்கறது இல்லையா? 30 years உங்ககிட்ட இஎம்ஐ அப்படின்னு சொல்றான். For all the 30 years going to you have entered into an agreement with the bank that you are going to pay in terms of money. ருப்பியில தான் பே பண்ண போறீங்கன்னு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க. But you keep on paying rupee, but the rupee value has lost
in 20 years 30 years na then how will yes சரியா அப்போ ஒரு இன்னைக்கு வந்து நிறைய இந்த கடன் பேங்க் மூலமா பணம் வந்துட்டு இருக்கிறதுனால money also has to serve the last function, that is it should act as a standard for deferred payments. சரியா சரி இதான் நம்ம லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தது. ஸோ ஃப்ராக்ஷனல் ரிசர்வ் பேங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹவு மணி இஸ் ஆக்சுவலி கிரியேட்டட் அண்ட் அந்த கிரியேஷன்ல த சைக்கிளிகாலிட்டி ஆஃப் கிரியேஷன் ஆஸ் இட் கீப்ஸ் பவுண்ட்லெஸ்ஸா மேலே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிற அந்த கெப்பாசிட்டியை நம்ம உடைக்கணும். பிகாஸ் இஃப் யூ அலோவ் மணி டு மல்டிப்ளை in an unlimited sense, then of course there's going to be unlimited risk also. So one way of stopping the risk is to take aside a portion. சரியா ஸோ ஒரு போர்ஷனை நம்ம எடுத்து வச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் ஆல் பேங்க்ஸ் இன் த வேர்ல்டு ஆர் ஆப்ரேட்டிங் ஆன் திஸ் பேசிஸ். சரியா ஒரு ரிசர்வ்னு எடுத்து வச்சுட்டு ஃப்ராக்ஷனை என்ன பண்ணுவான், ஃப்ராக்ஷனை எடுத்து வச்சுட்டு தான் ரிமைனிங்காக அவன் கடனுக்கே கொடுக்குறான். ஸோ திஸ் சிஸ்டம் இஸ் கால்ட் அஸ் த ஃப்ராக்ஷனல் ரிசர்வ் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ்ல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா லாஸ்ட் கிளாஸ் நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா, ரைட். அதே மாதிரி இங்க சில வார்த்தைகளை பார்ப்போம். டெக்னிக்கலா பாக்குறப்ப இன்டு தி பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஜஸ்ட் எனி அமௌண்ட் ஆஃப் மணி தட் கம்ஸ் இன்டு அ பேங்க், சரியா யாரோ ஒருத்தர் டெபாசிட் பண்ணாங்கன்னா சரி அது பேசிக்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். எனி ஒன் ஃப்ரம் அக்கௌண்டன்சி ஹியர்? சரியா நிறைய பேர் இருக்கீங்களா? சரி பேலன்ஸ் ஷீட்னா ஒன்னு தெரியும்ல, அது தெரியாமவே அக்கௌண்டன்சி முடிச்சுட்டேன் சார் அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்கப்பா. நாங்களாம் இன்ஜினியரிங் அப்படிதான் முடிச்சோம். ஸோ the very first idea of ஒரு பேலன்ஸ் ஷீட்ன்றப்ப the broad way of distinguishing the number of entry is to classify them into assets and liabilities. சரியா அது ரெண்டு மேட்ச் ஆகணும். ஸோ எனி அமௌண்ட் ஆஃப் மணி தட் கம்ஸ் இன், ஒரு பேங்க்குள்ள பணம் உள்ள வருதுன்னு சொன்னா in the form of deposits, it will be considered as a liability for the bank. சரி ஏன் liability அப்படின்னு சொன்னா the bank owes to that person later. சரி எதெல்லாம் நம்ம திரும்ப கொடுக்க வேண்டியது இருக்குமோ அதெல்லாம் நம்ம liability நம்ம கன்சிடர் பண்றோம். ஸோ ஒரு பிஸ்னஸை எடுத்து பார்த்தாலும் சரி ஒரு பேலன்ஸ் ஷீட்ல உங்களை liabilities மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அஃப்கோர்ஸ் யூ cannot run the business. Liabilities have to be converted into assets. சரி அந்த அசெட்டும் liability மேட்ச் ஆகணும். அதுல அந்த liabilitiesல ப்ராஃபிட் எல்லாமே அதுல வரும். சரி பேலன்ஸ் ஷீட்குள்ள போகலைன்னா கூட பொதுவா ரஃபா பாக்குறப்ப இந்த liabilitiesன்றது ஒரு 5 டெபாசிட்ஸ் உள்ள வந்துருச்சு, 5000 ரூபா உள்ள வந்துருச்சு, ஆனா நீங்க யாரு அதை எதுவுமே உங்களுக்கு ப்ரொடக்டிவா நீங்க மாத்திக்கலன்னா the bank is going to collapse. அதனால you have to convert it into assets. How do you convert that liability into asset? Na one of the biggest assets for the bank is conversion into loans. So loans and advances are considered to be the biggest assets for a bank. இது மட்டும் தான் அசெட்டா அப்படின்னா there are some types of assets. அதுல இந்த லோன் மாதிரியான அசெட்ஸ் தான், அதை வச்சு தான் ஆக்சுவலா அதை பேஸ் பண்ணி தான் பேங்கே உருவாயிருக்கு. பட் இந்த லோன்ஸ் கொடுக்கறது என்னன்னா அந்த இட்ஸ் a risky asset தானே. we never know when it is going to come back, whether it's going to default or not. அப்போ there is a huge risk involved if we make all the assets as only loans. அதனால என்ன பண்றோம்னா சில இதை நம்ம என்ன பண்றோம் வேற மாதிரி கன்வெர்ட் பண்றோம். how we are going to convert it அப்படின்றதெல்லாம் போக போக ஃபினான்ஷியல் சிஸ்டம்ஸ்லாம் படிக்கிறப்ப you'll get to know. but as of now இந்த ரிஸ்க் சரி அதுக்கு நான் கன்வர்ஷன் ரிஸ்கை வந்து குறைக்கிறதுக்காக what we are doing is இந்த அசெட் கிரியேஷன்ல ரிசர்வ்ஸ்னு ஒன்று வருதுல்ல, எனி ரிசர்வ்ஸ் that we set aside. நம்ம இந்த இதுல கிளாஸ்ல இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்த மாதிரி ஒரு 1000 ரூபாய் உள்ள வந்திருக்கு, 1000 is a liability, out of which we are going to give 900 as loan. அப்ப லோன்ல வரக்கூடிய 900ன்றது என்னது asset for a bank. அந்த ரிமைனிங் 100 தனியா எடுத்து வச்சிருக்கிறோம். the remaining 100 is not actually going to perform anything. சரி ஒரு தனியா 100 ரூபாய் எடுக்கிறதுனால it is not going to give any kind of benefit or multiplication எதுவுமே நடக்க போறது கிடையாது. but for accounting sake we will consider that also as the asset. சரியா it is not a very good performing asset கிடையாது, அது சரியா ஒரு valuable asset கிடையாது. still for calculation sake ஆக நம்ம அந்த asset தான் கன்சிடர் பண்ணணும். சரியா so assets and liabilities வரப்ப reserves are all considered to be the assets of a bank,
அண்ட் லைக்லி ரிசர்வ்ஸோட சேர்த்து என்னது இன்னொரு மேஜர் அசெட் என்ன லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். சரி, there is a PYQ based on this. இது எல்லாமே மானிட்டரி பாலிசி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வில் டேக் பேக். சரி, எல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் தீஸ் ஏரியாஸ்ன்றது என்னன்னு பார்த்துட்டு வில் ஹாவ் அ டிஸ்கஷன் தட். சரி, ஆஸ் வி டூ. ஒரு தீம் முடிச்சோன்னே சில PYQs எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே.